எமோட் ராயில் நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்பின்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். என்ன ட்ரிக்னு பார்த்தா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்துருக்கிற எமோட் ராயில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். கம்மியான டைமண்ட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ண போகிறேன், கம்பல்சரி நான் ஸ்பின் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி 100 டைமண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமோட் ராயில் முடிச்சிருக்கேன். ஒரு எமௌண்ட் எடுத்திருக்கேங்க. இந்த மந்திரம் போடுற எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்கேன். என்னத்த சொல்கிறான் அவன், மந்திரம் போடுற எமௌண்ட்னு சொல்கிறானே நினைப்பீங்க. ஸோ அது என்ன எமௌண்ட்ன்றதை பாருங்க. ஸோ நரோட்டோ ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக்கை போட்டுவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முக்கியமாக நிறைய பேர் ஸ்பின் பண்ணுவாங்கல்ல, ஸ்பின் பண்ணுற எல்லாருமே இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணட்டும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் எமௌண்ட் இப்போ வரையும் எடுக்கல. வேணா அந்த கேல் பண்டில் சகரா பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. கக்காசி பண்டில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுராயா பண்டில் ரெண்டுத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா சூப்பர் எமௌண்ட் எடுத்துருவேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுக்கணும்னு நினைப்பீங்களா? டைமண்ட் என்கிட்ட இல்லை, நான் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு ஆசை வரும். 29 ஆஃபர் ட்ரிக் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு வேணா போய் பாருங்க. ஸோ இல்லை ப்ரோ 29 ஆஃபர் வந்துருச்சு ப்ரோ, நான் போட்டேன் ப்ரோ, இல்லை 29 ரூபா கூட என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்னா நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 29 ரூபா கூட நீங்கள் ஃப்ரீயாக வாங்கி ஆஃபரை பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுவரை நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு, ஸோ நான் இது வரைக்கும் காஸ்டியூமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ நான் இல்லை இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் யாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது லாகின் பண்ணியிருந்தா கூட இந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கிளியர் கேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ராயல் போயிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டு விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ராயலில் ஒரு ஸ்பின்னை போட்டு விட்ருங்க. 2 ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே எந்த ஒரு கட்டு இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலே டைமண்ட் பார்த்துங்க 6074 டைமண்ட் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமண்டுக்கு நான் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 டைமண்டுக்கு ஸோ கிட்டத்தட்ட எத்தனை அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படின்றது தான் டாஸ்க்கு. ஸோ நான் கிட்டத்தட்ட இந்த 1000 டைமண்ட் நான் டார்கெட்டே பண்ணலைங்க. ஸோ நான் டார்கெட் பண்ணது ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பானா அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே ஸ்பின்னு. ஸோ கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சுட்டான். நான் இதோட வெளில வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். நிஞ்சா சைனிங் எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் போடுற எமௌண்ட் வச்சுக்கலாம் அதுக்கு பேர். ஸோ பார்க்கறதுக்கு மந்திரம் போடுற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் எமௌண்ட்டு. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நான் ஸ்பின் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எடுத்துடலாங்க, பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஃபேவரட்டு தான். ஆனால் ஸ்லாட்டுன்றது ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா கேமில். ஸோ லூசு பசங்களாக இருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்ன தான் அப்டேட் பண்ணாலுமே எமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ எக்யூப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இவங்கள என்ன சொல்லி திட்டுறதுனே தெரில எனக்கு. ஸோ உங்களுக்கு இந்த எப்படி இருக்குது, இவ்வளோ எமௌண்ட்டை கொடுத்துட்டு எல்லா எமௌண்ட்டில் நான் என்னடா எக்யூப் பண்ணுறது, எல்லாமே ஸ்டோரில் சும்மா வச்சிருக்கிற மாதிரி இருக்கேடா. உங்கள் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சிருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். இதுவரையும் நான் வச்சிருக்கிற எல்லா எமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் எமௌண்ட்டுங்க. ஸோ ஓல்டு எலைட் பாஸ் எமௌண்ட்டை நான் எக்யூப் பண்ணுறதா இல்லை இப்போ வாங்கின எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணுறதா அப்படின்றது கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஆசையை காட்டிட்டாங்க, நான் ஆசையை காட்டினோடனே வெளில வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 50 ஸ்பின் பண்ணேன் அப்படின்னா ஒரு எமௌண்ட் கிடச்சிரும். ஸோ ஓகேவா? ஸோ அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ராயல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு ஸ்பின் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஃப்ரீ டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு டைமண்டும் வச்சிடல ப்ரோ, நான் ஃப்ரீ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது எந்த ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது. நான் ஸ்டார்டிங்கே எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 29 ரூபா ஆஃபர் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வர வைக்க முடியும். அதுக்கு நான் வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிருப்பேன். ஸோ எனக்கு 29 ரூபா கூட இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரிடம் கோட் சென்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இதெல்லாம் லிங்க் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ரிடம் கோட் கொடுக்க முடியாது. நான் கோடை கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமண்ட் இல்லை ப்ரோ எனக்கு நார்மலாக ஏதாவது ஆப் இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த ஏர்னிங் பண்ணுற ஆப் தான் நிறைய கேட்பீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கேம் விளாட முடிஞ்சால் கேம் விளாண்டு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டார்டிங்கே ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் கேம் விளாட்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது, எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ட்ரை பண்ணுறவங்க
இல்லை ப்ரோ எனக்கு வந்து கேம் விளாட பிடிக்கும், கேம் விளாட எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்க சரியா. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4-5 ஸ்பின்னை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்பின்னாக வந்து பார்த்தீங்கன்னா போயாச்சு, டேரெக்டாக 10 ஸ்பின்னாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்பின் தான் இருக்குது. இதுக்கு நான் 10 ஸ்பின் பண்ணேன்னா கண்டிப்பாக நீங்களே என்ன திட்டுவீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ 20 டைமண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணுறேன். என்னென்ன கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்க. ஸோ ஒரு சர்ப்ரைஸ்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னும் 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னும் 2 ஸ்பின், ஒரே ஒரு ஸ்பின்னு, ஒரு ஸ்பின் பண்ணேன் அப்படின்னா என்ன எமௌண்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடும். செகண்டாக நான் எதிர்பார்த்தது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓடுற எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான். நிஞ்சா ரன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டான். நிஞ்சா சைனும் எடுத்தாச்சு, நிஞ்சா ரன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. 2 எமௌண்ட் மட்டும்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 2 எமௌண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடச்சிருச்சுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஒரு 1000 டைமண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கேன். 1000 டைமண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நீங்கள் யாரும் அவ்வளோ ட்ரை பண்ண 900 டைமண்ட் ஆயிருக்கு கரெக்டாக. ஸோ நீங்கள் யாரும் ஒரு டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதோட ஒடியாந்துருங்க. ஸோ இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ அப்படியே என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்து டைமண்ட்டை ஓவராக செலவு பண்ணிடாதீங்க, சேவ் பண்ணி வைங்க. பை கைஸ்.